நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் படிகளாலம் பஞ்சாயத்து தளி ஊராட்சி. நாங்க இங்க நம்ம குடி 70 ஆண்டு இருந்தது. நம்ம வாஸ்தானம் செய்யறதுக்கு இந்த ரோடு வசதி இல்லாம வேண்டாவல பெஞ்சரப்பட்டு எந்த பசங்களும் படிக்கிறதுக்கோ இன்னொன்னும் எதிர் வசதிக்கு போறதுக்கு வழி இல்லை. ஆனா ஒரு குவாரைக்காரரு இங்க ஒரு குவாரை எடுத்தாரு, யாரு கெம்பன் செட்டின்னு சொல்லி. அவருக்கு பட்டா நிலத்துக்காரரு ஒரு ரோடு தனியா விட்டு வச்சு அவங்க இது வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போட்ட உடனே அந்த ரோட்ல தான் எல்லாம் நடமாடி இருந்தாங்க. இப்ப அது ஸ்டாப் க்ளோஸ் ஆகி போச்சு. அவர் கட் பண்ணிட்டாங்க ரோடு. எதே காரணத்துக்கு இந்த ரோடு இல்லாததுக்கு நாங்க கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போட்டு அது கேஸ்ல கூட ஆறாச்சு. அப்ப கூட இந்த ரோடு செய்யாம வேண்டாவல பிரச்சனை இருக்கும். எஸ்டி மக்கள் வாத்தானம் செய்யறாங்க, காட்டுல போய் இந்த கிழங்கோ இது குச்சி இது வெள்ளங்காய் நெல்லிக்காய் தேனு இதெல்லாம் பிடிக்க வாத்தானம் பண்ணாங்க. தினத்துக்கும் இங்க ஒரு குவார்டர்ஸ் சொல்லி பண்ணாங்க. ஒரு 15 வீடு. அந்த வீட்டுக்கு எந்த வசதியும் இல்லை. அந்த மக்கள் வர வேண்டியதுக்கு வழி இல்லை எந்த காலத்துக்கும். இப்ப அவங்க குறைவான கட்சத்துக்கு எந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு எந்த இது நல்ல பாடம் செய்யல. இது வரைக்கும் நீங்க நேரடியில ஐயா நீங்க நேரடியா இந்த நம்ம ஊர் பத்தி நீங்க பாத்துட்டு போகணும்னு சொல்லி நாங்க ஒரு கோரிக்கை வச்சு நாங்க ஒரு 90 பேர் நாங்க கலெக்டர் கிட்ட ஐயா வார்த்தை கொடுத்தாரு. நான் நேரடியா நான் பாக்குறேன், உங்க ஊர் நிலைமை நான் பாக்குறேன்ட்டு எனக்கு உங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் இன்னும் எந்த தகவலும் நம்மளுக்கு கிடையாது சார். எத்தனை முறை நீங்க மனு கொடுத்திருக்கீங்க? சுமார் 6 வாட்டி நாங்க மனு கொடுத்தாலும் யாரும் இது வரைக்கும் அதை பத்தி கன்செப்ட் பண்ணல. என்கிட்ட அது டாக்குமெண்ட் இருக்கு. எல்லா டாக்குமெண்ட் கொடுத்துருங்க. கவர்னருக்கு வரைக்கும் கொடுத்திருக்கிறேன், கலெக்டர் கொடுத்திருக்கிறேன், நம்ம பிடி ஆபீசர் கொடுத்திருக்கிறேன், கமிஷனர் கொடுத்திருக்கிறேன், சிஎம் செல் கொடுத்திருக்கிறேன். இது வரைக்கும் என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு பக்கா. இது வரைக்கும் வச்சிருக்கேன். ஊருக்கு ஏதாவது அதிகாரி யாராவது எந்த அதிகாரி எது என்கொயரி செய்யல, எந்த மக்கள் என்னன்னு கேட்கல. நம்ம ஏற்கனவே இந்த ஊருக்கு சாலை இருந்ததா? இருந்ததையா இருந்ததுன்னா குவாரைக்காரர் எது டெம்பரரி ரோடு பண்ணாங்க. அப்ப இந்த ரோட்லயே நடமாடி இருந்தாரு. இப்ப நம்ம பழைய அந்த காலத்து ரோடு பிளான்ல இருக்கு. ரோடு பில் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட். அது என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு. பிடிஆர் பில் எடுத்திருக்கிறது என்கிட்ட இது வச்சிருக்கிறேன் டாக்குமெண்ட். என்ன பில் எடுத்தாங்க? அது ரோடு பண்ணிருக்கிறதுக்கு ரோடு போடுற மாதிரி போட்டுட்டு பில் எடுத்துட்டாங்க. இப்போ ரோடு காணோம். அந்த ரோடு காணாம இருக்கு. அந்த ரோடு எங்க இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மசானா என்னது? மயானா ஊருக்கே வழி இல்லாத மயானா ஊரின் அந்த பக்கம் போட்டு ஒரு வாட்டி காங்கிரட் இல்ல 2 வாட்டி காங்கிரட் போட்டு அவங்களுக்கு வேண்டிய பணம் எடுத்திருக்காங்க ஐயா. அதை நீங்க நேரடியில என்கொயரி பண்ணுங்க ஐயா. மயான வசதி இல்ல, பில் போட்டு எடுத்துட்டாங்க. பில் போட்டு எடுத்துட்டாங்க ஐயா. மயான வசதி இல்ல. இந்த பஞ்சாயத்துல யார் சத்தாலும் இங்க பாடி ரோடே இல்லாத போனா மயானத்துக்கு எப்படி பாடி எடுத்து போறாங்க? இப்ப ரோடு ஏற்கனவே கிருஷ்ணர்காரன் அக்ரிமெண்ட் போட்டு வாங்கினாங்க பட்டா நிலத்துல. ஆமாங்க ஆமாங்க. அவங்க குறிப்பிட்ட டேட் காலவாதி ஆயிடுச்சுனால அவங்க அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை நாங்க கேட்கறதுக்கு உரிமை இல்ல. எவ்வளவு வருஷம் அந்த ரோட்ல போய் நின்னீங்க? அந்த ரோட்ல சுமார் 30 வருஷம் அந்த ரோட்ல நாங்க நடமாடி இருந்தோம். இப்ப அவங்க லேண்டுக்காரங்க எல்லாம் நோண்டிட்டாங்க. ஆமா நோண்டிட்டாங்க. அவங்க பட்டா நிலத்துல விட்டுனாங்க. அவருக்கு ஏதோ சரிப்படல. அவர் நோண்டிட்டாரு. நம்ம ஊருக்கு எந்த காரணத்துக்கு ரோடு. நீங்க விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம். நாம இப்ப நின்று இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை வட்டம் தளி ஒன்றியம் படிகளாலம் ஊராட்சி தொட்டி முதுகேரியில இங்க நின்று இருக்கிறீங்க. இது 76 ஆண்டுகளா நம்மளுடைய தமிழகத்தில்தான் இந்த மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய குக்கிராமம் இது. இதுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இதுவரையும் செய்யவில்லை. ஏனென்றால் இங்க பக்கத்திலேதான் ஒரு 250 மீட்டர்ல காடு இருக்கு. இங்க வசிக்கும் மக்களுக்கு பள்ளி கூட்டத்துக்கு போறதுக்காகட்டும் இல்ல மருத்துவமனைக்கு கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் போறதுக்குமே எந்த ஒரு அடிப்படை வசதியும் இங்க இல்லை. இந்த ஊருக்கு இதுவரையும் சாலை வசதியே கிடையாது. சாலை வசதியே இல்லாம இருக்கிறதுனால இந்த கிராமமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாமே நம்ம தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரும் இங்க பார்த்திருக்கிறார். இது நேரடியாக அவங்களே நாங்க ஆய்வு பண்ண அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கிறார். இந்த கிராமத்திற்கு
ரோடு நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி பிடிஓ ஆபீஸ்ல இருந்து வந்து ஜேசிபி யந்திரம் எடுத்துட்டு வந்து ஒரு நாள் 2 நாள் சும்மா அப்படி லேசா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இதுக்கு வந்து உண்டான பில் அவங்க எடுத்திருக்கிறார். இங்க குடிநீர் திட்டம் ஒரு ஆண்டு காலத்துல இருந்து பின்னாடிதான் குடிநீர் திட்டம் இருக்கு. இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் நம்ம தமிழக அரசுல இருந்து வரக்கூடிய சலுகைகள் எதுவுமே இந்த மலைவாழ் மக்களுக்கு இல்லை. 76 ஆண்டுகளா இந்த சுதந்திர பாரதத்துல நம்ம தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்த குக்கிராமத்திற்கு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவே இல்லை. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அவங்களை பார்த்தாவே தெரியுது இங்க எந்த ஒரு அடிப்படை வசதி இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல வந்து 15 குவார்டர்ஸ்கள் வந்து சுமார் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த குவார்டர்ஸ் கட்டியிருக்கிறார். இந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டி இருக்கக்கூடிய குவார்டர்ஸ் வந்து மேல் குறை எல்லாமே வந்து வெறும் கம்பிதான் தெரியும். அதுல வந்து மழை 2 நாள் பிடிச்சிருச்சுன்னா தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ளேதான் வரும். இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த குவார்டர்ஸ்ல வசிக்கக்கூடிய அந்த விவசாயிகள் என்ன பண்றாங்க, மேலே வந்து தார்பாய் போட்டு இங்க வசிக்கிறார். அதே போல இப்போ ஒரு 3 வீடு சாங்ஷன் ஆயிருக்கு. ஒரு வீடு வந்து பாதியில நின்று இருக்குது. 26,000 ரூபாய் வந்து நம்ம பேஸ் மட்டம் பாயா போடுறதுக்கு சாங்ஷன் பண்ணி மறுபடியும் உங்க வீடு கேன்சல் ஆயிடுச்சு தள்ளி பிடிஓ வந்து காசு பின்னாடி வாங்கிட்டு இருக்கிறார். 2 வீடுக்கு வந்து 1,45,000 ரூபாய் இப்ப அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த பணத்தேவை 2 பேர் கான்ட்ராக்டர்தாரிங்க வந்து யாரும் வந்து அந்த பணத்தேவை இந்த மலைவாழ் மக்கள் கிட்ட வாங்கிட்டு போய் பாதியில நின்று இருக்குது. நீங்க கொடுத்த பணம் இதுக்கு சரி போச்சு, இனிமேல் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி 1.5 மாத காலமா இந்த மக்களவே அழி வைக்கிறார். அதுல அந்த குவார்டர்ஸ் ரிப்பேரி கொடுத்திருக்கிறவங்க வந்து ஒரு தார்பாய் போட்டு ஊருக்குள்ள பக்கத்துல தான் வசிக்கிறார். இந்த கிராமத்துல வந்து குளிக்கணும் அப்படின்னு ஓபன் ஃபீல்ட்ல தான் ஒரு படுவை சும்மா அப்படி சுத்தி கட்டிட்டு அதுக்குள்ளேதான் இந்த கர்ப்பிணி பெண்மணிகள் தாய்மார்கள் எல்லாமே குளிக்கிறார். இங்க வந்து ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது, ஒரு டாய்லெட் வசதி கிடையாது. நம்ம தமிழகத்துல வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கலைஞர் ஐயா இருக்கும் போதே எல்லா வீட்டு முன்னாடி வந்து நம்ம எல்லாமே வந்து டாய்லெட் கட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கிராமத்துல வந்து எந்த அடிப்படை வசதி இதுவரை வரையில. ஆனா இந்த தமிழ்நாட்டுல இந்த படிகனால கிராம ஊராட்சியில இருக்கக்கூடிய இந்த முதிகேரி வந்து இது நம்ம தமிழக அரசு லீஸ்ட்ல இருக்குதா இல்லையான்றது தெரியாம இருக்குது. இந்த கிராம மக்கள் போய் பிடிஓக்கு மனு கொடுத்திருக்காரு, கோட்டாட்சியருக்கு கொடுத்திருக்காரு, வட்டாட்சியருக்கு கொடுத்திருக்காரு, மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்திருக்காரு. இதே போல வந்து கவர்னர் வரையும் சிஎம் செல் வரையும் போயிருக்குது. ஆனா இதுவரையும் 76 ஆண்டுகளை எந்த அடிப்படை வசதி இல்லாத ஒரு குக்கிராமம்னா இந்த கிராமம் தான். இந்த ஊர்ல வந்து சாலை வசதி கிடையாது. ஆரம்பத்துல வந்து இங்க இந்த கிராமத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு கிரானைட் கம்பெனிக்கார வந்து கிரானைட் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது வந்து இந்த பட்டா நிலத்துல வந்து அந்த விவசாயிகள் கிட்ட வந்து நான் வந்து மாசம் உங்களுக்கு கட்டணம் கொடுக்குறேன், மாசம் எனக்கு ஒளி விடுங்க அப்படின்னு சொல்லி 35 ஆண்டுகளா அந்த வழியில தான் போயிட்டு இருந்தாரு. அது அவங்க கிரானைட் வந்து நிறுத்த பிறகு இவங்க அந்த கிரானைட் நிறுத்த பிறகு வந்து அந்த சாலை வந்து எடுத்துட்டு இருக்காரு. இந்த பிடிஓ அலுவலகத்தில இருந்து வந்து இருக்கிறவங்க வந்து இதே சாலை தான் இவருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை ஏமாத்தி கொண்டு இந்த ஊர் பொதுமக்களை ஏமாத்தி கொண்டு இந்த பிடிஓ ஆபீஸ்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள் வந்து இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறார். இப்ப இந்த கிராமத்திற்கு அந்த கிரானைட்கார அவங்க டெண்டர் முடிஞ்ச பிறகு அவங்க அந்த விவசாயி கால்வாய் எடுத்திருக்கிறாரு. இந்த ஊருக்கு ரோடே இல்லாத வசதி இருக்கு. இந்த ரோடே இல்லாத ஒரு ஊருக்கு வந்து மசான சுடுகாடு கட்டி அந்த சுடுகாடுல சிமெண்ட் சாலை போட்டு அந்த வசதி இல்லாத இருக்க ஊருக்கே இல்லாத சுடுகாடுக்கு எப்படி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்க. இதே போல இங்கிருந்து படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து 5 கிலோமீட்டர் போகணும். இங்க போகும்போது இந்த குழந்தைங்க என்ன நடந்துட்டு போறதுக்கு இந்த பயத்தை காடு ஓரமா இருக்கனால யானை வருதோ காட்டு பண்ணி வருதோ எங்க நம்ம கரடி வருதோ அப்படின்னு பயத்துல வந்து எல்லாம் செடியில உட்காந்து இல்ல காட்டு ஓரமா போய் எங்க இந்த கிழங்கு இந்த தேன் பிடிக்கிறதுக்கு தான் இந்த மலை குழந்தைகள் எல்லாம் அவங்க அப்பா பின்னாடி போயிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது யாருமே இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல. தாசிமடு கிராம சார், நான் முதிகேரி தொட்டியில வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். மத்த வந்து இந்த பஞ்சாயத்துல வந்து 370 குடும்பம் இருக்கு சார். எஸ்டி மக்களுக்கு வந்து எதுவுமே வசதியே இல்லை சார். வீடு வசதி இல்ல, பட்டா வசதி இல்ல, ஜாதி சான்று இல்ல, ரேஷன் கார்டு இல்ல, எதுவுமே வசதியே கிடையாது சார். நானும் வந்து நிறைய பேருக்கெல்லாம் மனு எழுதி கொடுத்தேன், கூப்பிட்டு போய் ஒன்னொன்னெல்லாம் செஞ்சு கொடுத்தா வந்து மத்திய வந்து வேற ஆள் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த அம்மா கூப்பிட்டு போய் செய்யறாங்க. என்ன மேல கேஸ் கொடுக்கறதுக்கே பண்ணாங்க சார். 2 வாட்டி கேஸ் கொடுக்கறதுக்கே பண்ணாங்க. லோன் எழுதி கொடுத்தோம், லோன் கூட எங்களுக்கு எல்லாம் வராது. எதுவுமே அங்கங்க கட்டு பண்ணி கொடுக்குறாங்க. நான் செஞ்சிருக்கிறோம் காட்டுறது, பணம் எடுத்து சாப்பிடுறது, இதே வேலை சார். எங்களுக்கெல்லாம் வீடு வசதி இல்ல, படிக்க
குளிக்கிறது போறதுக்கு வரதுக்கு வசதி இல்லை, எதுவுமே எந்த வசதியும் இல்லை சார். எங்களுக்கெல்லாம் எஸ்டி மக்களுக்கு எந்த வசதியும் இல்லை சார். எங்களுக்கு வந்து எங்க போய் எங்க கொடுக்கணும், எங்க போய் பேசணுன்றது கூட ஒளியே காட்ட மாட்டேன்றாங்க சார். ஓட்டு கேட்கறதுக்கு வராங்க இல்லையம்மா, அப்ப அரசியல்வாதிங்க என்ன சொல்றாங்க? ஓட்டுக்கு வந்தா ஓட்டு போடுங்கம்மா, உங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறோம்னு தான் சொல்றாங்க. திருப்பி வந்து நாங்க போய் கேக்குறதுக்கு போனா பணம் கொடுத்திருக்கிறோம், உங்களுக்கு என்ன நான் வந்து செய்யணும், நீங்க வந்து ஓட்டு போட்டு இருக்கிறதுக்கு என்ன இது இருக்குது அப்படின்ட்டு தான் கேக்குறாங்க சார். எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்க ஊர்ல? எங்க எஸ்டி மக்கள் வந்து 370 குடும்பம் இருக்கு சார். இதுவரைக்கும் எந்தெந்த அதிகாரிகளுக்கு மனு கொடுத்துருக்கீங்க, நடவடிக்கை? சார் நாங்க வந்து தாலுகா ஆபீஸ்ல கொடுத்திருக்கிறோம், பிடி ஆபீஸ்ல கொடுத்திருக்கிறோம், ஒசூர்ல சப் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்திருக்கிறோம், கிருஷ்ணகிரிக்கு இப்பதான் புதுசா எடுத்துட்டு போய் கொடுத்திருக்கிறோம் சார். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஒருதமா செஞ்சு கொடுக்குறோன்றாங்க. ஒருத்தரும் வந்து எதுவுமே வந்து என்னமா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னுட்டு ஊருக்குள்ள வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க சார்.